அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 11 மாணவர்களுக்கு இரண்டாம் தவணை பாடத்தொகுப்பிலிருந்து முதலாம் அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த முதலாம் அலகு பிள்ளைகள் சதவீதம். அப்போ சதவீதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நூற்று பெறுமதி சதவீதம் எனப்படும். இந்த சதவீதம் என்ற அலகு தரம் 9 கற்றிருப்பீர்கள். தரம் 9 சதவீதம் என்று சொன்னால் நூற்று பெறுமதி தான், அதில் மாற்றம் இல்லை. அந்த வரை விலக்கணத்தில் மாற்றம் வராது. அப்போ தரம் 9 கொள்விலை, விற்பனை விலை, லாப சதவீதம், நட்ட சதவீதம், கழிவு சதவீதம், தரகு சதவீதம் சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். அதே போன்று தரம் 9 சதவீதம் என்ற அலகு காணப்படுகின்றது. அங்கு இறைவரி, தீர்வை, வெட்வரி, வருமான வரி, அதனுடன் சேர்ந்து எளிய வட்டி சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். அப்போ இந்த தரம் 11 மிக முக்கியமான 2 விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது தவணை கட்டணம், அதே போன்று ஆண்டு வட்டி வீதம், அதனுடன் சேர்ந்து கூட்டு வட்டி சம்பந்தமாக அந்த 3 மிக முக்கியமான விடயங்கள் காணப்படுகின்றது. இப்போது உங்களுக்கு அந்த ஒயிட் போர்டில் சில மீட்டர் சம்பந்தமான 2 கேள்வி எழுதியிருக்கேன் பிள்ளைகள். அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை பார்த்து விட்டு தரம் 11 என்ன விடயம் சொல்லப்படுகின்றது என்கிறத ஆரம்பத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். அப்ப சதவீதம் என்று சொன்னால் நூற்று பெறுமதி சதவீதம் எனப்படும். இதனுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியும், இந்த வடிவத்தில் போட்டு காட்டப்படும். முதலாவது கேள்வி, ரூபாய் 800 இன் 12% யாது என்று கேட்கப்படுது. அப்ப ரூபாய் 800 12% எவ்வளவு என்று கேட்கப்பட்டால், சதவீதம் என்றால் நூற்று பெறுமதி. அப்ப 100 பெறுமதிக்கு 12 ரூபான்னு சொன்னா 800 பெறுமதிக்கு எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 100க்கு 12 என்று சொன்னா 800க்கு எவ்வளவு ரூபாய் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 12 8ஆல பெருக்கும் போது இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். அப்ப 8 16, 1 மீதி, 1 8 8, ஏற்கனவே 1 மிச்சம். அப்ப 96 ரூபாய் என்று விடை கிடைக்கும். இதே போன்று இரண்டாவது கேள்வியை பாருங்க. ரூபாய் 500 வாங்கிய ஒரு கை கடிகாரத்தை ரூபாய் 600 ஒரு வர்த்தகருக்கு விற்கும் போது, ரூபாய் 600 விற்கும் போது, இவரத்தை ஒரு விடயத்தை சேர்த்து கொள்ளுங்க. ரூபாய் 600 விற்கும் போது வர்த்தகருக்கு கிடைக்கும் இலாப சதவீதத்தை காண்க என்று கேட்கப்படுது. அப்ப முதலாவது நீங்க எதை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா இலாபத்தை கண்டுபிடிக்கணும். அந்த வர்த்தகருக்கு கிடைக்கும் இலாபம் எவ்வளவு பார்க்கணும். விற்ற விலையிலிருந்து உண்மையான விலை, அந்த கொள்விலை, உற்பத்தி விலை, செலவினம் என்று சொல்லப்படும், அதை கழிக்க வேண்டும். கழிக்கும் போது இலாபம் ரூபாய் 100 என்று கிடைக்கும். இப்ப கேட்ட கேள்வி லாப சதவீதம் என்கிறதால உங்களுக்கு நான் சைட்ல நோட் பண்றேன். லாப சதவீதம் என்று சொன்னா அதற்கு ஒரு சமன்பாடு இருக்கு, தரம் 9 படிச்சிருப்பீங்க. கொள்விலையின் மேல் இலாபம் தர 100. கொள்விலை என்கிறது உண்மையான விலை. அப்ப உண்மையான விலை 500 கீழே வரும். அதனால் ஏற்பட்ட லாபம் கண்டுவிட்டோம் 100 என்று. சதவீதம் என்பது நூற்று பெறுமதி. சதவீதம் என்று சொன்னா நூற்று பெறுமதி. அப்ப 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 100 5ஆல பிரிக்கும் போது 20% என்று விடை கிடைக்கும். அப்ப இரண்டாவது கேள்விக்கான விடை 20% ஆகும். முதலாவது விடயம்தான் குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டியை கணித்தல். இப்ப குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டியை கணிப்பது எவ்வாறுன்னு சொன்ன பிள்ளைகள், உதாரணத்துக்கு நீங்க ஒரு நிறுவனத்துக்கு கிட்ட லோன் எடுக்கும் போது, நீங்க லோன் மொத்தமாகத்தான் பெற்றுக்கொள்வீங்க. அந்த மொத்தமாக எடுத்த லோனை தவணை அடிப்படையில் மாதம் நீங்க அந்த செலுத்த வேண்டிய முறை ஒன்று இருக்க இல்லையா, அதை எவ்வாறு காண்பது,
அது மட்டும் இல்லாமல் ஒரு வாகனத்தை நீங்கள் லீசிங் போட்டு எடுக்கும் போது, அதாவது ஒரு வாகனம் இப்போ 5 லட்சம் என்று சொன்னால், நமக்கிட்ட இப்போ 5 லட்சம் பணம் இல்லை என்று சொன்னால், இப்போ டவுன் பேமெண்ட் அந்த முதல் பணம், அதாவது செலுத்த வேண்டிய முதல் தொகை பணம் ஒன்று இருக்கும். அந்த முதல் தொகை பணத்தை நம்ம செலுத்தி விட்டு அந்த செலுத்த வேண்டிய மீதியை நாம் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போடுவோம். 2 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிப்பேன், 3 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிப்பேன். அந்த எக்ரிமெண்ட் படி நீங்கள் மாதம் மாதம் எவ்வளவு செலுத்தணும், அந்த மாத தவணை தொகை பணம் எவ்வாறு காண்பது என்கிற படிமுறையைத்தான் நான் உங்களுக்கு இப்போது இந்த ஒயிட் போர்டில் நோட் பண்ணியிருக்கேன். இந்த படிமுறை தெரிந்தால் தான் ஒரு ஃபுல் கேள்வி, பாட்டூல வரக்கூடிய ஒரு பந்தி கேள்வி ஒன்று வரும். அந்த பந்தி கேள்வி எப்படி வரும் என்று சொன்னால், தவணை தொகை பணம் கேட்டு வரும், இன்னொன்று ஆண்டு வட்டி வீதம் கேட்டு வரும். இப்போது நான் எழுதப்பட்ட இந்த படிமுறை வந்து தவணை தொகை பணம் காண்பதற்கான படிமுறை. அப்போ இவரத்தை நோட் பண்ணுங்க. தவணை தொகை பணம் காணல் என்று போடுங்க. சும்மா நார்மலாக நான் ஷோர்ட்டாக நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபுல் எழுதி கொள்ளுங்க. தவணை தொகை பணம் காணல் சம்பந்தமான படிமுறை என்று போட்டுக்கொள்ளுங்க. அந்த படிமுறையை தான் நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த படிமுறை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாகனத்தை ஆரம்ப பணத்தை கட்டி விட்டு மீதி பணத்தை மாதம் மாதம் செலுத்துகின்ற முறை ஒன்று இருக்கா இல்லையா? அந்த முறையை எவ்வாறு காண்பது என்று சொன்னால், இங்கு எழுதப்பட்ட படிமுறை ஊடாகத்தான் காண வேண்டும். முதலாவது படிமுறை என்னென்றால் செலுத்த வேண்டிய மீதி. இப்போ செலுத்த வேண்டிய மீதி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த மொத்த பணம் ஒன்று இருக்கும், நீங்கள் கட்டிய பணம் ஒன்று இருக்கும். அப்போ மொத்த பணத்திலிருந்து செலுத்திய பணத்தை கழிக்கும் போது வரக்கூடியவை தான் செலுத்த வேண்டிய மீதி பணமாக இருக்கும். இது கட்டாயம் நீங்கள் கட்டுக்காசுக்கு ஒரு பொருளை வாங்கும் பொழுது இந்த முதலாவது படிமுறை வரும். பேங்க்ல நீங்க லோன் எடுக்கக்கோல இந்த முதலாவது படிமுறை வராது. செலுத்த வேண்டிய மீதி என்கிற முதல் படிமுறை மட்டும் வராது. எப்போது என்று சொன்னா, நீங்க ஒரு நிறுவனத்துக்கு கிட்ட லோன் எடுக்கக்கோல மட்டும் செலுத்த வேண்டிய மீதி வராது. மற்ற டைப் எப்படி என்று சொன்னா, ஒரு கட்டு காசுக்கு நீங்க ஒரு பொருளை வாங்கும் பொழுதுதான் முதலாவது படிமுறை செலுத்த வேண்டிய மீதி வரும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த படிமுறை என்னன்னு சொன்னா, கடன் பகுதி அல்லது மாத கடன் என்று 2 பெயர் இருக்கு. அப்ப நீங்க எதையும் நோட் பண்ணலாம். அப்ப மேலுக்கு நீங்க செலுத்த வேண்டிய மீதியை கண்டிருப்பீங்க. எத்தனை மாசத்துல எத்தனை மாதங்களுக்கு இடையில கட்டி முடிப்பீங்கிற ஒரு எக்ரிமெண்ட் போடுவீங்க. அந்த மாதங்களின் எண்ணிக்கையால பிரிக்கணும். அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கடன் பகுதி அல்லது மாத கடன் என்று போட்டு செலுத்த வேண்டிய மீதியை பிரிக்கணும், வகுக்கணும், மாதங்களின் எண்ணிக்கையால பிரிக்கணும். இப்ப 10 மாதம் 10ஆல பிரிக்கணும், 20 மாதம் 20ஆல பிரிக்க வேண்டும். அதான் மாதங்களின் எண்ணிக்கை என்று போட்டிருக்கேன். அடுத்த படிமுறை மாத அலகு வட்டி. 3வது படிமுறை மாத அலகு வட்டி என்று சொன்னா, ஒரு கேள்வி தரப்படும் பொழுது சதவீதம் தரப்படும். அது ஆண்டு சதவீதமாக இருக்கும், வருட சதவீதமாக இருக்கும். அப்ப சதவீதத்தை 100க்கு மாற்றணும். இப்ப 5% என்று சொன்னா 100ன் மேல் 5, 10% என்று சொன்னா 100ன் மேல் 10. அப்ப நமக்கு எத்தனை சதவீதம் என்று தெரியா என்கிற காரணத்தினால தான் நான் இந்த அடையாளத்தை போட்டிருக்கேன். சரிதானே? அப்ப 100ன் மேல் தரப்பட்ட சதவீதத்தை நோட் பண்ண வேண்டும். எதால பெருக்கணும் என்று சொன்னா, நீங்க மேலுக்கு கண்ட அந்த 2வது படிமுறையில கண்ட விடையால பெருக்கும் போது ஆண்டு வட்டி வரும். என்ன வட்டி வரும்? வருட வட்டி வரும். ஒரு வருடம் எத்தனை மாதம்? 12. அப்ப மாத வட்டியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா அதை 12ஆல பிரிக்கணும். அந்த 12ஆல பிரிக்கிறத நான் எப்படி நோட் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? 12ல் 1ஆல பெருக்கணும். அப்ப 12ல் 1ஆல பெருக்குறங்கிறது கருத்தும் ஒன்றுதான், 12ஆல பிரிக்கிறங்கிறதும் ஒரே கருத்து தான், அதுல மாற்றம் இல்லை. அப்ப 12ல் 1ங்கிறது 12ஆல பிரிக்கிறங்கிறது தான் கருத்தாக இருக்கும். ஸோ மாத அலகு வட்டி சமன் 100ன் மேல் அந்த தரப்பட்ட சதவீதத்தை எழுதி போட்டு மாத கடனால பெருக்கி வார விடைய எப்பொழுதும் 12ல் 1ஆல பெருக்கணும். எப்போது என்று சொன்னா
தரப்பட்ட சதவீதம் வருட சதவீதமாக இருக்கும்போது மட்டும் மாத சதவீதம் என்று சொன்னால் இதை போட வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவாக வழங்கணும். அப்போ எப்போது 12 ஒன்றால பெருக்கணும்? வருட சதவீதம் தரும் போது மட்டும். மாத சதவீதம் தந்தால் இந்த 12 ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மாத அலகுகளின் எண்ணிக்கைக்கான சமன்பாடு ஒன்று இருக்கு, n/2 n+1. இந்த எண்ணுங்கிறது நீங்க எத்தனை மாதத்துக்குள்ள கட்டி முடிப்பேன் என்று ஒரு எக்ரிமெண்ட் போடுவீங்க தானே. இப்ப 10 மாதம் வேண்டாம், அந்த எண்ணுக்கு பதிலாக 10 போட வேண்டும். போட்டு அந்த சுருக்களை மேற்கொள்ளும் போது மாத அலகு எண்ணிக்கை வரும். அடுத்த ஸ்டெப் தான் மொத்த வட்டி. இதை மாற்றி எழுத இயல, இதான் படிமுறை. இதை பாடமாக்கி கொள்ள வேண்டும். நிறைய கணக்கு செய்ய உங்களுக்கு ஈஸியாக பிடிப்படும். அப்போ மொத்த வட்டியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் 2 விஷயம் உங்களுக்கு தெரியணும். மேலுக்கு 2 விடயத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ 2 விடயத்தை கண்டுபிடிக்காம மொத்த வட்டியை காண முடியாது. அப்போ மொத்த வட்டியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் மாத அலகு வட்டியையும் மாத அலகு எண்ணிக்கையும் தெரியணும். அப்போ மாத அலகு வட்டியும் மாத அலகு எண்ணிக்கையும் தெரிந்தால் மட்டும்தான் அடுத்த படிமுறையில மொத்த வட்டியை காண முடியும். மொத்த வட்டி சமன் மாத அலகு வட்டியை மாத அலகு எண்ணிக்கையால பெருக்க வேண்டும். மாதங்களின் எண்ணிக்கை இல்லை, மாத அலகு எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். நீங்க அந்த சமன்பாடை வைத்து கண்டுபிடிப்பீங்க தான் n/2 n+1. இதான் மாத அலகு எண்ணிக்கை காண்பதற்கான சமன்பாடு. அதுல வார விடைய மாத அலகு வட்டி, இங்க வார அந்த வட்டி பணத்தால பெருக்கும் போது மொத்த வட்டி வரும், செலுத்திய மொத்த வட்டி வரும். அதன் பிறகுதான் கேட்ட கேள்விக்கான படிமுறை, அந்த தவணை தொகை பணம், அந்த கேள்விக்கான பதில் வரும். தவணை தொகை பணம் சமன் இங்க மேலே கண்ட செலுத்த வேண்டிய மீதியையும் கடைசியாக கண்ட மொத்த வட்டியையும் கூட்டி, ரெண்டையும் கூட்டணும். கூட்டி போட்டு எத்தனை மாதத்துக்குள்ள கட்டி முடிப்பேன் என்று சொல்றீங்களோ அந்த மாதங்களின் எண்ணிக்கையால பிரிக்க வேண்டும். மாத அலகு எண்ணிக்கையால பிரிப்பதில்லை, மாதங்களின் எண்ணிக்கையால் பிரிக்க வேண்டும். அப்ப இவ்வளவு படிமுறையும் தெரிந்தால்தான் தரப்படுகின்ற ஒரு ஃபுல் கேள்விக்கான ஒரு செய்முறையுடன் 10க்கு 10 புள்ளி உடைய அந்த கேள்வி பகுதிகளை நீங்க சரியாக செய்து கொள்ள முடியும். முதலாவது படிமுறைக்கு உங்களுக்கு இதுக்கு மார்க்ஸ் இல்லை. அப்ப அடுத்த ஏனைய அந்த படிமுறைகளுக்கு 2 புள்ளிகள், ஒவ்வொரு படிமுறைக்கும் 2 புள்ளிகள் வீதம் 10 மார்க்ஸ், 10க்கு 10 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கட்டாயம் முதலாவது செய்முறை எதுக்கு எழுத வேண்டும், எதுக்கு எழுதக்கூடாது என்கிற விடயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க பின்பற்றும் பொழுது உங்களுக்கு அந்த விடையை இலகுவாக அந்த கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் உரிய விளக்கத்தை பற்றி பார்ப்போம். இப்போ உங்களோட பாட புத்தகத்தில் பார்ட் 2 புக்கில் 7ஆம் பக்கம் இருக்கிற 9.1 பயிற்சி 9.1 முதலாவது கேள்வியை பாருங்கடா. ரேவதி 12% ஆண்டு வட்டியை அறவிடும். நான் சொல்லியிருக்கேன் சதவீதம் எப்படி இருக்கு, வருடத்தில் இருக்கு. அப்போ 12% ஆண்டு வட்டியை அறவிடும் ஒரு வங்கியில் இருந்து ரூபாய் 50,000 கடனை பெற்றால் அந்த கடனை 10 சமனான மாத தவணை தொகைகளில் செலுத்தி முடித்தல் வேண்டுமா? அப்போ 50,000 லோன் எடுக்க அந்த லோனை நான் 10 மாசத்துக்குள்ள கட்டி முடிப்பேன் என்ற எக்ரிமெண்ட் படி அந்த லோன் வங்கியில் ஈடுபடுது என்று அந்த தரவு சொல்லப்படுது. எப்படியான அந்த வங்கி எப்படியான வட்டி அறவிடுது என்று சொன்னா 12% ஆண்டு வட்டி. அப்படி என்ற கருத்து நீங்க 100 ரூபாய் எடுப்பீங்கன்னு சொன்னா 12 ரூபா வட்டி அறவிடப்படும். இது எளிய வட்டி இல்லை, குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி கணிக்கப்படுகின்றது என்று சொன்னா அந்த தலைப்பு கட்டாயம் சொல்லப்படுது. அப்படி சொல்லும் பொழுது இப்போ ஒவ்வொரு கேள்விகளாக உங்களுக்கு கேட்கப்படுகின்றது. அப்ப நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்ட அந்த நோட் அடிப்படையில தான் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. முதலாவது கேள்வியை பாருங்கடா. அந்த ஒரு மாதத்தில் செலுத்தும் கடன் பகுதி. அப்ப ஏன் செலுத்த வேண்டிய மீதி கேட்கல என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இது கட்டு காசுக்கு பொருள் எடுக்கல,
ஒரு நிறுவனத்துக்கு கிட்ட நாம லோன் எடுக்கும் பொழுது செலுத்த வேண்டிய மீதி என்கிற முதலாவது படிமுறை என்ன செய்யாது, வராது. அப்ப அடுத்த படிமுறை எவ்வாறு வரும் என்று சொன்னா, நம்ம இரண்டாவது படிமுறையில் எழுதப்பட்ட நோட் தான் முதலாவது கேள்வியாக வரும். கடன் பகுதி அல்லது மாத கடன் ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லியிருக்கேன். அப்ப இது எவ்வாறு கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா, நீங்க எடுத்த மொத்த லோன் இருக்கா இல்லையா, மொத்த லோன் எவ்வளவு, 50,000. அந்த 50,000 எத்தனை மாதத்துக்குள்ள கட்டி முடிப்பீங்க என்று எக்ரிமெண்ட் போடப்படுகின்றது, 10 மாதம். அப்ப 10ஆல பிரிக்கும் போது 0 வெட்டுப்பட்டா ரூபா 5,000. இதுதான் மாத கடன். இந்த 5,000 கருத்து வந்து ஒவ்வொரு மாசமும் வட்டி இல்லாம, எப்படி வட்டி இல்லாம 5,000 படி 10 மாசம் செலுத்தினா அவர் எடுத்த லோன் 50,000 வருமா, வராதா, வரும். அப்ப மாசம் 5,000 படி கட்டுறது. அப்படி கட்டுறதால அந்த தந்த நிறுவனத்துக்கு எந்த லாபமும் கிடைக்காது. அப்ப லாபத்துடன் தான் அந்த லோன் என்ன செய்வாங்க, அந்த நிதி நிறுவனம் கொடுக்கும். அப்ப முதலாவது படிமுறையை இவ்வாறு கண்டுபிடிக்கணும். கடன் பகுதி, அந்த கடன் பகுதி வந்து ரூபாய் 5,000 என்று கிடைக்கும். அப்ப செகண்ட் கேள்வியை பாருங்கடா. ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டி யாது? அப்ப தரப்பட்ட நோட்டை பாருங்க. மூன்றாவது படிமுறை தான் இங்கு இரண்டாவது கேள்வியாக கேட்கப்படுகின்றது. மாத அலகு வட்டி என்று நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி கொள்ள முடியும். எத்தனை சதவீதம் என்று சொல்லப்படுது, 12%. சதவீதம் என்றால் 100 பெறுமதி. அப்ப 100 மேல் 12 தர எடுத்த லோன் 50,000ஆல பெருக்கிறல்ல, தெளிவாக வழங்கணும். எடுத்த லோனால பெருக்கிறல்ல, நான் அந்த நோட்ஸ் தந்திருப்பேன் பாருங்க. கடன் பகுதியால பெருக்கணும். எதால பெருக்கணும், கடன் பகுதி. அப்ப கடன் பகுதி எவ்வளவு, 5,000 பெருக்கி கட்டாயம் 12 ஒன்றால் பெருக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சதவீதம் எப்படி இருக்கு, ஆண்டி சதவீதம் என்று சொல்லப்படுது. மாத சதவீதம் என்று சொன்னாதான் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருட சதவீதம், ஆண்டி சதவீதம் தரப்படும் போது அதை மாத வட்டியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னா 12ஆல பிரிக்கணும். அதற்காகத்தான் 12 ஒன்றால் பெருக்கிக் கொள்றேன், சுருக்கல் இலகுக்காக. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 12 வெட்டுப்படும். 100ல் இருக்கிற 2 பூஜ்ஜியமும் 5,000ல் இருக்கிற 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டா மாத அலகு வட்டி 50 என்று கிடைக்கும். இது இரண்டாவது கேள்விக்கு விடையாக இருக்கும். அப்ப இதுல மூன்றாவது கேள்வியை பாருங்க. மாத அலகு எண்ணிக்கையை கேட்க. அப்ப மாத அலகு எண்ணிக்கைக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. அது மாத அலகு எண்ணிக்கை சமன் n/2 n+1. இதுதான் அந்த மாத அலகு எண்ணிக்கை காண்பதற்கான சமன்பாடு. என்னங்கிறது மாதங்களின் எண்ணிக்கை. எத்தனை மாதத்துக்குள்ள கட்டி முடிப்போம் என்று சொல்லப்படுது, 10. அப்ப எண்ணுக்கு 10 போட்டீங்க என்று சொன்னா 10×2 பெருமானத்துக்கும் அடைப்புக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அப்ப இந்த எண்ணுக்கும் 10 கொடுக்க கூட 10ஓட 1 கூட்டுப்பட்டா 11 வரும். இப்ப 20 மாதம் வேண்டாம், 20×2 தர 21. இவ்வாறு அந்த 1 கூட்டி பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப 2ஐயும் 10ஐயும் சுருக்கலாம். 1 முறை 5 முறை 11 5ஆல பெருக்கும் போது மாத அலகு எண்ணிக்கை வந்து 55 என்று கிடைக்கும். மூன்றாவது கேள்வி கேட்பான். மாத அலகு வட்டியும் மாத அலகு எண்ணிக்கையும் தெரிந்தால் நாலாவது கேள்வியை பாருங்க. மொத்த வட்டி கேட்கப்படுகின்றது, செலுத்திய மொத்த வட்டி. அப்ப மொத்த வட்டியை காண வேண்டும் என்று சொன்னா அந்த சமன்பாட்டில் ஒரு தரம் பிரட்டி பாருங்க. எழுதப்பட்ட சமன்பாட்டை பாருங்க. மொத்த வட்டி சமன் மாத அலகு வட்டி தர மாத அலகு எண்ணிக்கை என்று போட்டிருக்கேன். இந்த 2 விடயத்தையும் கண்டால் மாத்திரம்தான் மொத்த வட்டி காண முடியும். அந்த படிமுறைக்கு ஏற்பதான் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கப்படுகின்றது. அப்ப மாத அலகு வட்டி தெரியும் 55.
50, மாத அலகு வட்டி 50, மாத அலகு எண்ணிக்கை 55. அப்ப 50 55ஆல பெருக்க வேண்டும். அந்த பூஜ்ஜியத்தை விட்டு போட்டு 5ஆல பெருக்கிக் கொள்வோம். 5 25, 2 மிச்சம், 25 2 27. ஒரு பூஜ்ஜியத்தை விட்டு பெருக்கின அதை சேர்க்கும் போது 2750 என்று கிடைக்கும். இப்ப 5வது கேள்வி, இறுதி கேள்வியை பாருங்க. ஒரு மாத தவணை தொகையின் பெருமானம் யாது? அப்படி என்றா மாதம் அந்த மாதம் அந்த எடுத்த லோனுக்கு நீங்க கட்ட வேண்டிய பணம் எவ்வளவுன்னு கேட்க. அப்ப எழுதப்பட்ட நோட்ஸ்ல கடைசி வரிய பாருங்கடா. அதாவது எடுத்த லோன் எவ்வளவு? 50,000. அதற்கான மொத்த வட்டி எவ்வளவு? 2750. ரெண்டையும் கூட்டி எத்தனை மாதத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் என்று சொல்றோம்? 10 மாதம். அப்ப 10ஆல பிரிக்கணும். மாத அலகு எண்ணிக்கையால பிரிக்கிறது, மாதங்களின் எண்ணிக்கையால் பிரிக்கிறது. இப்படி இருக்க கூட பூஜ்ஜியத்தையும் என்ன செய்ய முடியாது? வெட்ட முடியாது. காரணம், மேலுக்கு கூட்டல் கழித்தல் வரும் பொழுது தனித்தனியாக சுருக்களை மேற்கொள்ள முடியாது. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டும் பொழுது 52,750 என்று வரும். அதை 10ஆல இப்ப பிரித்து கொள்ளும் பொழுது பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். அப்ப ரூபா 5275 என்று விடை வரும். அப்ப இதுல கருத்து வந்து மாதம் நீங்க கட்ட வேண்டிய தவணை தொகை பணம் வந்து 5275. 5275 படி 10 மாசம் கட்ட வேண்டும். கட்டும் பொழுது நீங்க எடுத்த லோன் 50,000 செலுத்தப்படும், அதற்கான வட்டியும் செலுத்தப்படும். இதுதான் அந்த மாதம் செலுத்த வேண்டிய பணத்தை காண்கின்ற ஒரு படிமுறையாக இருக்கும். அப்ப இது பாட புத்தகத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கப்படுகின்றது கேள்வி. ஆனால் எக்ஸாம் பேப்பரில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேட்க மாட்டான். மொத்தமாக கேள்வி தரப்படும். அந்த மொத்தமாக அந்த கேள்வியை நீங்கள் தெளிவாக தரவை வாசித்து இதே படிமுறையில் என்ன செய்ய வேண்டும்? விடையை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வியாக அந்த ஒரு பந்தி தரப்படும் பொழுது இதே மெத்தடை பயன்படுத்தி எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். அதே போன்று உங்களோட பாட புத்தகத்தில் 8ஆம் பக்கம் இருக்கிற 3வது கேள்வியை பாருங்க. ரூபாய் 35,000 பெருமானமுள்ள உணவு மேசையை முதலில் ரூபாய் 5,000 மீதியை 15 சமமான மாத தவணை தொகைகளாகவும் செலுத்தி பெறலாம் என்று சொல்லப்படுது. கடனுக்காக 18% ஆண்டு வட்டி அறவிடப்படும். அதே வேளை முக்கியமாக நோட் பண்ணணும், அந்த சதவீதம் ஆண்டு வட்டியா மாத வட்டியாங்கிறத நோட் பண்ணி வைங்க. இது ஆண்டு வட்டி என்று சொல்லப்படுது. அதே வேளை வட்டி குறைந்து செல்லும் மீதி முறைக்கு கணிக்கப்படுகின்றது. அப்ப செலுத்த வேண்டிய ஒரு கடன் தவணை தொகை பெருமானத்தை காண்க. அப்படி என்று சொன்னா ஒவ்வொரு மாதமும் வட்டியுடன் சேர்த்து எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்று கேட்கான். 15 மாதம் செலுத்த வேண்டும் என்று அந்த எக்ரிமெண்ட் போடப்படுது. இப்போ என்ன தரவு என்று சொன்னா, இப்போ ஒரு மேசை ஒன்று இருக்கு. அந்த மேசையோட மொத்த பெறுமதி 35,000. இப்போ நமக்கிட்ட 35,000 காசு இல்லை. அப்போ 5,000 காசு தான் இருக்கு. அப்போ முதலில் அந்த ரூபாய் 5,000 செலுத்தி அந்த மேசையை நம்ம வாங்கிட்டோம். அதன் பிறகு அந்த செலுத்த வேண்டிய மீதி பணத்தை 15 மாசத்துக்குள்ள கட்டி முடிப்பேன் என்ற எக்ரிமெண்ட் படி என்ன செய்யப்படுகின்றது? அந்த மேசை, அந்த உணவு மேசை வாங்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னா ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டிய தவணை தொகை பணம் யாது என்று கேட்கப்பட்டால் இப்ப தெளிவாக விளங்கணும். இது ஒரு பேங்க்ல அல்லது ஒரு நிறுவனத்துக்கு கிட்ட லோன் எடுக்கல. லோன் எடுத்தால்தான் முதல் படிமுறை செலுத்த வேண்டிய மீதி வராது என்று சொல்லியிருக்கேன். இது கட்டுக்காசுக்கு ஒரு பொருள் வாங்கும் பொழுது முதலாவது படிமுறை செலுத்த வேண்டிய மீதியை நீங்க நோட் பண்ண வேண்டும். அதுக்கு புள்ளி திட்டம் இல்லை,
இருந்த போதிலும் அந்த முதலாவது படிமுறையாக இந்த கேள்விக்கு முதலாவது படிமுறையாக செலுத்த வேண்டிய மீதியை கண்டுபிடிக்கணும். நீங்க ஃபுல் அந்த வசனத்தை நோட் பண்ணுங்க பிள்ளைகள். செலுத்த வேண்டிய மீதி சமன் அந்த உணவு மேசையின் உண்மையான பெறுமதி 35,000. அப்ப நம்ம செலுத்திய பெறுமதி எவ்வளவு? 5,000. செலுத்த வேண்டிய மீதி 30,000 என்று முதலாவது படிமுறையை நோட் பண்ண வேண்டும். அடுத்த படிமுறை கடன் பகுதி அல்லது மாத கடன், ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் வித்தியாசம் இல்லை. நீங்க கடன் பகுதி என்னும் போடலாம், மாத கடன் என்னும் போடலாம், சரிதானே? அப்ப இரண்டாவது படிமுறை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ செலுத்த வேண்டிய 30,000 பணத்தை எத்தனை மாதத்துக்குள்ள செலுத்தணும் என்று எக்ரிமெண்ட் போடுறோம்? 15 மாதம். அப்ப 15ஆல பிரிக்கும் போது 2,000 என்று வரும். அப்ப 2,000 கருத்து ஒவ்வொரு மாசமும் வட்டி இல்லாம, எது இல்லாம? வட்டி பணம் இல்லாம 2,000 செலுத்த வேண்டும். அப்ப அந்த நிறுவனம் வட்டி இல்லாம கேட்பானா? இல்லை. அப்ப அந்த படிமுறை, இது படிமுறையை கண்டுதான் கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடையை எழுத வேண்டும். நேரடியாக அந்த விடைக்குரிய செய்முறையை மட்டும் எழுதக்கூடாது. ஆரம்பத்தில் இருந்து விடை வரும் வரைக்கும் உள்ள அந்த செய்முறையை இவ்வாறு நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாவது படிமுறையும் எழுதிவிட்டோம். மூன்றாவது படிமுறை உங்களுக்கு தெரியும், மாத அலகு வட்டி. மாத அலகு வட்டி ஒரு சதவீதம் ஒன்று சொல்லப்படுது, 18%. அப்ப 100க்கு 18 எதால பெருக்கணும் என்று சொல்லியிருக்கேன்? கடன் பகுதி அல்லது மாத கடன். அந்த கடன் பகுதி 2,000 பெருக்கி கட்டாயம் 12 ஒன்றால் பெருக்கணும் என்று சொல்லியிருக்கேன். காரணம், இந்த 18% என்கிறது வருட சதவீதம், ஆண்டு சதவீதம் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப சுருக்கலை பாருங்கடா, 2 0 வெட்டுப்படும். 12ஐயும் 18ஐயும் மேக்சிமம் 6ஆல சுருக்கலாம். இது 2 முறை, இது 3 முறை என்று வரும். அதன் பிறகு வெட்டப்பட்ட 2ஐயும் இந்த 20ஐயும் 2ஆல சுருக்கினோம் என்றால் ஒரு முறை, இது 10 முறை என்று வரும். 10 3ஆல பெருக்கினா ரூபா 30 என்று கடைசி விடை கிடைக்கும். அப்ப சுருக்கல் தெளிவாக இருக்கணும். அப்ப அடுத்த ஸ்டெப் மாத அலகு எண்ணிக்கை. இதை எப்பயும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஏன்? சமன்பாட்டு வடிவத்தை வைத்து தான் செய்ய போறோம்ங்கிறதால இதை நீங்க ஆரம்பத்திலையும் காணலாம், அல்லது நீங்க மாத அலகு வட்டியை கண்டு இறுதியாக மாத அலகு எண்ணிக்கையும் காண முடியும். அப்ப n/2 n+1 என்று போட்டு எத்தனை மாதம்? 15. அப்ப 15 2ஆல பிரித்து அந்த 15 ஒன்று கூட்டுப்பட்ட 16 என்று வரும். அப்ப 2ஐயும் 16ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 8 முறை. 15 8ஆல பெருக்கிக் கொள்ளுங்க. 8 5 40, 4 மிச்சம், 1 8 8 4 12. அப்ப 120 என்று வரும். இப்ப மாத அலகு வட்டியும் மாத அலகு எண்ணிக்கையும் கண்டுபிடித்தா விரைவாக யோசிக்க வேண்டும். இந்த 2 விடயத்தையும் கண்டோம் என்று சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், மொத்த வட்டியை காண வேண்டும். எதை கண்டுபிடிக்கணும்? மொத்த வட்டி. அப்ப மொத்த வட்டி என்ற யாரால பெருக்கணும்? மாத அலகு வட்டியை மாத அலகு எண்ணிக்கையால பெருக்கணும். மாத அலகு வட்டியை மாதங்களின் எண்ணிக்கை இல்லை, நல்லா விளங்கிக் கொள்ளணும். மாத அலகு எண்ணிக்கையால பெருக்க வேண்டும். இந்த மாத அலகு எண்ணிக்கை தான் 120. அப்ப 120ஆல பெருக்கும் போது 3 12ஆல பெருக்கினா 36, விட்டு அந்த 2 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் பொழுது செலுத்திய மொத்த வட்டி 3600 இருக்கும். ஆனா கேட்ட கேள்வி என்ன? ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டிய தவணை தொகை பணம் கேட்கப்படுகின்றது. அப்ப இவரத்தை நான் எழுதிக் கொள்றேன். தவணை தொகை பணம் என்று நான் ஷோர்ட்டா நோட் பண்ற இடம் காணங்கிறதால நீங்க மொத்தமாக அந்த விரிவாக அந்த வசனத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. தவணை தொகை பணம் சமன் செலுத்த வேண்டிய மீதியையும் செலுத்திய மொத்த வட்டியையும் கூட்டணும்.
நான் மொத்தமாக கூட்டி போடுறேன்னா 30,000ஐயும் 3600ஐயும் கூட்டும் பொழுது 33,600 என்று வரும். அதை பிரிக்கணும். எத்தனை மாதங்களுக்குள்ள கட்டி முடிக்கப்படுற எக்ரிமெண்ட் போட்டு 15 மாதம். அப்ப மாதங்களின் எண்ணிக்கையால பிரிக்கணும், 15ஆல பிரிக்கணும். அப்ப 33,600 பிரிக்கணும், 15ஆல பிரிக்கணும். 2 முறை 30, 3 மிச்சம் 6, 36ல மறுபடியும் 15, 2 முறை 30, 6 0. அப்ப 4 முறை 60 0. இந்த பூச்சியத்தை கீழுக்கு இறக்கினோம் என்றால் அடங்காது. அப்ப மேலுக்கு ஒரு 0, கீழுக்கு ஒரு 0 0. அப்ப மீதி இல்லை. அப்ப சரியா அந்த முழு எண் வருகின்றது. அப்ப 2240. அப்ப ஒவ்வொரு மாதமும் 2240, 2240, 2240 படி 15 மாதம் செலுத்தினார் என்று சொன்னால் அவர் செலுத்த வேண்டிய மீதியும் அதனுடன் சேரும், அதற்கான வட்டியும் சேரும். அப்போ இவ்வளவுதான் இன்றைய நாள் வகுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் பிள்ளைகள். தவணை தொகை பணம் காணல் சம்பந்தமாக படிச்சிருக்கோம். அப்போ தவணை தொகை பணம் காண வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக 5-6 படிமுறை இருக்கு. அப்ப முதலாவது படிமுறை செலுத்த வேண்டிய மீதி எதற்கு வரும் எதுக்கு வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்ப செலுத்த வேண்டிய மீதி. இரண்டாவது படிமுறை கடன் பகுதி அல்லது மாத கடன். மூன்றாவது படிமுறை மாத அலகு வட்டி. நான்காவது படிமுறை மாத அலகு எண்ணிக்கை. ஐந்தாவது படிமுறை மொத்த வட்டி. ஆறாவது படிமுறைதான் தவணை தொகை பணம். அப்ப இந்த படிமுறை ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் அந்த தவணை தொகை பணம் காண்பது சம்பந்தமான பயிற்சிகள் வரும்போது இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் கேள்வியை எழுதி போட்டு நீங்க விடையை நோட் பண்ணி கொள்ள வேண்டும். இது கேள்வியை நான் உங்களுக்கு பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற கேள்வியை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கட்டாயம் கேள்வி எழுதி போட்டு இந்த விடையையும் அந்தந்த கேள்வி கீழே நோட் பண்ணி கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இது சம்பந்தமான வேக் சீட்டும் உங்களோட குடும்பத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொளியில் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஆண்டு வட்டி வீதம் காணல். ஆண்டு வட்டி வீதம் அதனுடன் சேர்ந்து கூட்டு வட்டி மிக முக்கியமான இந்த 2 விடயம் இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.